சக்தி வந்து ஐ லவ் யூ சொன்னோன்னே பொன்னி வந்து ஓடி வந்து கட்டிக்கிறாங்க அப்படியே சக்தியை. உடனே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து உச்சி முகர்றாரு. அடுத்து 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, டைம் ஆகிடுச்சு எல்லோரும் காத்துட்ருப்பாங்க, நம்ம போகலாம் சக்தி அப்படின்னோடனே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே வெக்கப்படுறாங்க. அதை பார்த்துட்டு கார்த்தி முடிவு பண்ணிடுறாரு, டேய் சொல்லிட்டியாடா அப்படின்னு. ஆமாடா அப்படின்றாங்க. உடனே கார்த்தி எல்லாக்கிட்டையுமே விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து சக்தி வந்து பொன்னிக்கிட்ட வந்து விரும்புகிறதா சொல்லிட்டான், இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு நம்ம வந்து கார்த்தி, சரிடா இன்னும் 2-3 நாள் இருந்து தங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நானும் இருப்பேன் புண்ணியத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு சிவானி வந்து அடம்பிடிக்கிறாங்க. சிவானி இப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிரீத்தி வந்து ஐயோ இவங்க தங்கினா வேலைக்கு ஆகாது, இவங்க 2 பேர் வந்து இப்போ வேறு 2 பேர் ஒன்றா சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து சக்தி, நம்மளுக்கு இந்த கஸ்டமரோட மீட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இவ்வளோ வேலை வச்சுட்டு எப்படி நீங்கள் தங்கினீங்கன்னா இன்னும் டைம் ஆகிடும் சக்தி அப்படிலாம் மன சொல்கிறாங்க. என்ன பிரீத்தி நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, சக்தியும் பொண்ணி இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அவங்க 2 பேர் வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து முன்னுக்கு வர வேணாவா, வேலையில் முன்னுக்கு வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. ஆமாண்டா கரெக்டாக சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு யோசிச்சுட்ருக்காரு நம்ம சக்தி. உடனே வந்து இல்லை இல்லை பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அங்கே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதில் என்ன இருக்குது, எல்லோரும் கூடயும் வந்தோம், எல்லோரும் ஒன்றா போயிடலாம் அப்படி சக்தி சொன்னோன்னே நிம்மதி அடைகிறாங்க பிரீத்தி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, கார்த்தி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. பொன்னியும் சக்தி இப்போ தான் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அவங்க 2 பேர் தனியாக வந்து வரணும், நம்ம எல்லோரும் ஒன்றா போகணும், எப்படிரா கார் பத்தாதுடானா, அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தனியாக வர சொல்கிறாங்க. இதை பார்த்து பிரீத்திக்கு வயிறாக ஏறிது, அவங்களால தாங்கிக்கவே முடியல. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே பொன்னியும் சக்தியும் வந்து ஒருத்தர் பார்த்து வெக்கப்பட்டுக்கிறதும் அதே டைமில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்த்து பிரீத்தியால் தாங்கிக்க முடியாமல் டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சந்திரசேகர் கிட்ட பேசுகிறாரு கார்த்தி சொல்கிறாரு, என்ன சந்து இதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேணாவானோன்னா, என்ன பார்க்கணும், ஏன் உனக்கு பேர குழந்தைய பேத்தியை கொஞ்சம் ஆசை இல்லையா, எல்லாம் ஆசை இருக்குடா, அதெல்லாம் கரெக்டு தான் சந்திரா, எவ்வளோ வேலை இருக்குது, இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே ஆரம்பிக்குது, நீ என்ன சார் சொல்கிற, ஒன்றும் புரியல, உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இதில் வேறு பிள்ளைங்களை இத்தனைக்கும் பெற்று வச்சுருக்க, ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, டேய் ரொம்ப ஓவராக பேசுகிறடா, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, கரெக்டு தான் சந்திரா, ஒரு சில விஷயங்களை நான் சொன்னால் தான் உனக்கு தெரியுது, இல்லை தெரிய மாட்டேங்குதே அப்படின்றாரு. சரிடா அப்படி என்னடா விஷயம் அப்படின்னோடனே, வேறு என்ன விஷயம், சக்திக்கும் பொன்னிக்கும் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணோம், டே நம்ம ஆல்ரெடி வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணிங்க அவங்க எப்போ சேர்ந்து வாழ்ந்தாங்களா, இப்போ தானே சேர்ந்து வாழ போகிறாங்க, அப்போ இப்போ தானே ஏற்பாடு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, இந்த யோசனை எனக்கு வரலையே, பாத்தியா எப்படிலாம் யோசிக்கிறேன் நானுன்னு, டேய் உண்மையிலே சொல்கிறேன்டா, அவங்க 2 பேரும் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு நீ தான்டா முழு மூச்சா காரணம், வேறு யாருமே இல்லைடா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்டா, என்ன வேணும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் இப்போ என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி ஓகேடா அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும், சரி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணும் அப்படி சொல்கிறா, எல்லாம் பண்ணிடலாம்னோன்னா எல்லாமே நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, பில்லு மட்டும் நீ பேமெண்ட் பண்ணிவிடு அப்படின்னோன்னா, பண்ணிடுறேன்டா இதுக்கு என்னடா இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்கிறாங்க நாசுக்கா. அப்போ பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கவும் முடியல, அப்படி வெக்கப்பட்டு போகிறாங்க. பார்த்தியா பொண்ணு எப்படி வெக்கப்படுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி கிட்டே விஷயத்தை சக்தி சீக்கிரம் வந்துடு அப்படின்றாங்க. ஏன் சீக்கிரம் வர சொல்கிறீங்க அப்படி சொன்னோன்னே, டே இதெல்லாம் வாடா சொல்லிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வாடா, அது எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கே அப்படின்னாங்க. உடனே வந்து பிரீத்தி பார்த்து முழிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாரு சக்தி சீக்கிரமாக வானா வரணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, சரிடா இப்போ நான் சீக்கிரம் வரணும் அவ்வளோதானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து பிரீத்தி யோசிக்கிறாங்க, எதுக்காக சீக்கிரம் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சாயந்தரம் வந்தவொடனே வந்து சக்தி வராரு. வந்தோன்னே, அப்பா வந்துட்டியாப்பா, நீ எங்கே லேட்டாக வருவியோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன்டா அப்படின்னோடனே, சரிடா எதுக்கு வந்து வர சொன்னேன் அப்படின்னோடனே, பிரீத்தி நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களை நான் வர சொல்லி அப்படின்னோடனே, இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்ன எனக்கு தெரிய வேணவா என்ன நடக்குதுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ அது சொல்லுடா எதுக்கு நான் சீக்கிரமாக வர சொன்னேன், வேறு எதுக்கு நான் வர சொல்லுவாங்க, வாழ்க்கை நீ ஆரம்பிக்க வேணாவா அப்படின்னோட பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்டோன்னே, டே இன்னைக்கு உனக்கும் பொண்ணுக்கும் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கோண்டா, அதனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்படியே வெக்கப்படுறாரு. அப்பா அது வந்துப்பா அப்படின்னோடனே, என்னடா இன்னும் தள்ளி போட போறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எத்தனை மணிக்குன்னு கேட்க வந்தேன் அப்படின்னா, பாத்தியா பையனை எவ்வளோ ஸ்பீடாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. சரிடா வாடா தோல் மேலே கை போட்டுட்டு, இங்கே பாரு உனக்கு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்த பிரீத்தியால் தாங்கிக்க முடியல. எனது பொன்னிக்கும் சக்திக்கும் ஃபஸ்ட் நைட்டா, இது வந்து நடக்கவே கூடாது, இதுக்கு எதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க பிரீத்தி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதோட முடியுது.